அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய அவர், பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொழில்துறையில் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளோட இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு. பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கு. இது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறிய மாநிலம் என்பதை காட்டுது. இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே 1.43 விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க. மகளிர் உதவித்தொகையாக இதுவரை தலா 29,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து துறையில் மாநில அரசு செயல்படுத்தி வரும் விடியல் திட்டம் காரணமாக ஒவ்வொரு பெண்ணும் 60,000 ரூபாய் வரை சேமித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதியில் தமிழ்நாடு புதிய சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 41.23 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு 38 விழுக்காடு பங்கு வகிக்குது. பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம், மக்காச்சோள உற்பத்தி திறனில் 2வது இடம். தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,000 கோடி ரூபாய் செலவில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். 5 நாட்கள் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.